பாட்டூபிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த சாம்பாரை நம்ம குழந்தைங்களுக்கு மொத இட்லி தோசை இதெல்லாம் கொடுத்து பழகும் இல்லையா, அந்த டைமில் இந்த சாம்பாரோட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். இதை செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் நம்ம இன்றைக்கி சிறுபருப்பில் தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பை வெறும் கடாயில் நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா வறுத்து போட்டால் மட்டும்தான் சாம்பார் நல்லா மணமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். சிறுபருப்பை ஊற வச்ச தண்ணியோடவே சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 7-8 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதோட போட்டுக்கலாம். இன்றைக்கி இதில் நான் வேறு எந்த காய்களும் சேர்க்க போகிறதில்ல. இந்த உருளைக்கிழங்கு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்குக்கு பதிலாக உங்ககிட்ட மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அது ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம புளிலாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உப்பு நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னாலே போதும். நல்லா உங்களுக்கு இந்த பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ 2 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம பருப்பு கடையிற மத்து இல்லைனா இதை மாதிரி ஒரு ஸ்மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. அதே மாதிரி சாம்பார் தூள் சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதில் சேர்த்த உருளைக்கிழங்கே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ சாம்பாரோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், இதோட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரை நம்ம வதக்கணும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பாரை இதோட ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பிலேருந்து இறக்கிடுங்க. நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் இந்த மாதிரி நிறைய டிஃபன் சாம்பார் ரெசிபிலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாம்பார் கொதிச்சிருச்சு. 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் சாம்பாரை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி, தோசை, பொங்கலோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இன்றைக்கி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.